ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் வியூவில் மேக்ஸ் ட்ரேட் வீக்லி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கான லைன்ஸ் இங்கே வந்துடும். அதில் மேலே இருக்கிற ரெட் லைன் அப்படிங்கிறது ஒன்று, கீழே இருக்கிறது க்ரீன் லைன் ஒன்று. இதுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் இந்த கீழே ரெட் லைனுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகி இந்த க்ரீன் லைனுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிச்சு இந்த இடத்துல கிரீனா இந்த லைன் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இல்லையா. இந்த லைன் எப்போ கிரீனா டிரான்ஸ்பர் ஆகுதோ அப்ப இதுல இருந்து பை ஆயிடும். அப்போ இதுக்கு மேல ஒரு க்ளோஸ் வச்சிருக்காங்க, அங்கேருந்து பை ஆச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டை போன வாரம் தேர்ஸ்டே அன்னைக்கு ரீச் பண்ணாங்க. திரும்ப அங்கேருந்து தேர்ஸ்டேவே கீழே வந்துட்டு நம்மளோட அடுத்த அதே கிரீன் லைனை வந்து டச் பண்ணாங்க. அங்கேருந்து திரும்பவும் மேல போக ஆரம்பிச்சவங்க நம்மளோட 4th 5th லைன் வரைக்குமே போயிட்டாங்க. இப்போ நம்ம பாக்குறது இந்த வாரத்தோட சார்ட். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் ஆனதே உங்களோட மேக்ஸ் ட்ரேட் ஹைக்கு பக்கத்துல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஹை ஜோன் எவ்வளவு போகுமோ அதுக்கு பக்கத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இந்த நம்பர், அதாவது இந்த ஜோனை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா, செல் ஜோனை தாண்டி கீழே வந்துச்சுன்னா கீழே வரும். எது வரைக்கும் வரும் அப்படின்னா இந்த பை அபோவ் வரைக்கும் வரலாம். இந்த பை ஜோன் வந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு பை அபோவ் ஆக்டிவேட் ஆகலாம். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா கீழே இந்த லோ ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மேக்ஸிமம் இந்த 2 லைனுக்குள்ளதான் இந்த வாரம் ஃபுல்லா மார்க்கெட் இருக்கும். இது நம்ம இப்ப நிஃப்டியில பார்த்திருக்கோம். இப்போ நம்ம வேற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோ பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பாக்குறீங்க, ஓபன் பண்ணது இந்த ஹை ஜோனுக்கும் மேக்ஸ் ஹைக்கும் நடுவில் மார்க்கெட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க. நேத்து வந்து அந்த ஜோனுக்குள்ளேயே இருந்தாங்க, இன்னைக்கு அந்த ஹை ஜோனை உடச்சி கீழே வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து அவங்க வர வேண்டிய லெவல் வந்து செல் ஜோன் இந்த நம்பர் வரைக்கும் வரணும். பட் இன்னைக்கு இந்த லாஸ்ட் கேண்டில்ல கீழே கொஞ்சம் செல்லிங் ஆயிருக்கே தவிர உங்களுக்கு ஸ்டாப் அடிக்கல. இப்போ இதோட ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. ஸோ இந்த செல் ஜோனை உடச்சு அவங்க கீழே வந்தாங்க அப்படின்னா ஒரு ஜோனா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இண்டிகேட்டர். இப்போ ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது ஈஸியா இது உங்களுக்கு சொல்லிடும். இப்போ நம்ம லாஸ்ட் வீக் இது பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணாங்க, அங்கேருந்து மேலே போறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து மேலே போறதுக்கு எல்லா லைனுமே வந்து கிரீன்ல தான் சேஞ்ச் ஆயிருக்கு அன்னைக்கு. அதுக்கப்புறம் மேலே போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு திரும்பவும் கீழே வந்திருக்காங்க. கீழே வந்து இந்த இடத்துல இந்த லைன்ல திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. இந்த நம்பர் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் போன புதன்கிழமை அன்னைக்கு இந்த 3rd லைன்ல வந்து கீழே அழகா சப்போர்ட் எடுத்தவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேலே வரைக்கும் போயிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்டேல இப்போ மார்க்கெட் எந்த ஜோன்ல இருக்கு, பையிங்ல இருக்கா செல்லிங்ல இருக்கா அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வர பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸ்ல இருந்திருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து எப்படி சைட்வேஸ்ல இருக்குங்கிறத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சார்ட். இதுல பாருங்க லாஸ்ட் வீக் வந்து இந்த ஹை ஜோனுக்கு மேல தான் ஓப்பன்